வணக்கம். தற்போது ஜெர்மனி பயணம் சென்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அங்கிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று ராகுல் காந்தி தற்போதைய பாஜகவினுடைய அரசாங்கமும் அவர்களுடைய வாக்குச்சோரி மற்றும் ஒட்டுமொத்த மக்களினுடைய ஜனநாயகத்தை கழுத்தறுக்கும் விதமாக செயல்படக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அது தற்போது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எதிர்க்கட்சியாரின் தலைவரான ராகுல் காந்தியை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஜெர்மனியில் பயணம் மேற்கொண்டு தற்போது அங்கிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று ராகுல் காந்தி பேசுகையில், இப்போதும் வாக்கு சோரி என்பது அல்லது வாக்கு திருட்டு என்பது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் பாசிசத்தை கையெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல் உண்மையாக நடந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றும், அது மிகப்பெரிய அளவில் போலியான பல விஷயங்கள் அங்கே நடந்திருப்பதாகவும், பல வாக்காளர்களினுடைய பெயர்கள் மீண்டும் மீண்டும் வாக்காளர்களுடைய பெயர்களாக வந்து டூப்ளிகேட் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்படி இந்திய அரசாங்கம் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வைத்து சிபிஐ, இடி போன்றவைகளை தங்களுடைய கையகப்படுத்தி தலையாட்டு பொம்மைகளாக வைத்து பாஜகவிற்கு ஆதரவாக இருப்பவர்களை விட்டுவிட்டு பாஜகவிற்கு எதிராக இருப்பவர்கள் மீது குற்றம் சுமத்துவது போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது, யாரெல்லாம் பாஜகவிற்கு மிகப்பெரிய பணங்களும் ஆதரவுகளும் அளிக்கிறார்களோ அவர்களை பாதுகாத்துவிட்டு, யாரெல்லாம் காங்கிரஸ் மற்றும் அவர்களுடைய எதிர்க்கட்சிகளுக்கு பணம் அளிக்கிறார்களோ அவர்கள் மீது ரெய்டு நடத்தி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு இடியை விட்டு மிகப்பெரிய அளவில் அலசி ஆராய்ந்து போலியான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் என்கிறதை தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். ராகுல் காந்தி மேலும் கூறுகையில், மகாராஷ்டிரா, ஹரியானாவில் நடந்த வாக்கு தேர்தல் சரியாக நடந்திருக்கிறதா அல்லது உண்மையான முறையில் நடத்தப்பட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு விதத்திலும் உண்மையாக நடைபெறவில்லை என்றும், மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் அதாவது எதிர்க்கட்சி கண்டிப்பாக ஜெயித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் பல வாக்கு திருட்டு மூலமாக தான் இந்த நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். எப்படியாவது தேர்தலினுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அதனுடைய உண்மைத்தன்மையை நிலைநாட்டுவதற்காகவும் நாங்கள் போராடுவோம் என்றும், இந்தியாவினுடைய நிலை தற்போது மிக மோசமாகி சென்று கொண்டிருப்பதும், தற்போது கையில் இருக்கக்கூடிய ஆட்சியை வைத்து பல அரசு அதிகாரங்களை கையில் வைத்து மக்களை மிகப்பெரிய அளவில் துன்புறுத்துவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.